தமிழக முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பீவி மற்றும் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டோரின் மறைவிற்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. முன்னதாக பேரவை தொடங்கியதும் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வடிவேல், தெய்வநாயகம், தங்கவேல், துரை ராமசாமி, கூகா செல்வம், ராசசேகர் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து மறைந்த இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் வெங்கடரமணன், கண் மருத்துவர் பத்ரிநாத், தமிழக முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பீவி, முன்னாள் தலைமைச் செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆகியோர் மறைவு குறித்து இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசித்த சபாநாயகர் அப்பாவு, தேமுதிக தலைவராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராகவும் திறம்பட செயலாற்றி மக்களால் அன்போடு கேப்டன் என்று அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த் என புகழஞ்சலி சூட்டியுள்ளார். அவரது மறைவால் வாடும் அவரின் குடும்பத்தினர், கட்சி நிர்வாகிகள், நடிகர்கள் அனைவருக்கும் இந்த சட்டப்பேரவை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். திராவிட கழகத்தின் தலைவரும் பிரபல நடிகரும் சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்கள் 28/12/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொடா துயரமும் கொள்கிறது. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டத்தில் உள்ள ஓமலூர், எடப்பாடி உள்ளிட்ட 4 தொகுதிகளில் உள்ள சுமார் 100 ஏரிகள் தண்ணீர் இல்லாமல் வறண்ட நிலையில் காணப்படுவதாகவும், சுணுக்கமாக நடைபெறும் நீர் ஏற்ற திட்டப்பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், நீர் ஏற்ற திட்டப்பணிகள் துரிதமாக நடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வறண்ட 100 ஏரிகளுக்கு நீரேற்றின் மூலமாக நீர் நிரப்புகின்ற திட்டத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு துவங்கியது. ஆனால் இப்பொழுது அந்த பணி சுணக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே நேரில் வந்து பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதை வேகமாக துரிதமாக நிறைவேற்ற இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிவிப்பேன். மாண்புமிகு அமைச்சர் வேகமாக சூரியமாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும்.